ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உலகம் போகிற போக்கில் அவங்கவுங்க பாதுகாப்பு அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. அவங்க ஆட்சியில் அப்படி இருந்துச்சு, இவங்க ஆட்சியில் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆட்சியை குறை சொல்கிறதோட நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கிறது தான் முதல் முக்கியம். அதுலேயும் பெண் பிள்ளைகளை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக பிள்ளைகளை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டால் 2 வயசு இல்லை, 3 வயசு இல்லை, வயசு ஒரு காரணமே இல்லை. அப்போல்லாம் வயது வந்த பிள்ளைகளை தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும்பாங்க. அப்போ இருந்த மக்கள் வந்து நல்ல மக்களாக இருந்தாங்க. இப்போ வந்து போதைங்கிற பேரில் போதையை போட்டுக்கிட்டு தன்னோட பிள்ளையும் தெரிய மாட்டேங்குது, அடுத்தவங்க பிள்ளையும் தெரிய மாட்டேங்குது. பெரியவங்க சின்னவங்கன்னு எந்த ஒரு இதுவும் தெரியாமல் போதையின் காரணமாக என்னென்னமோ நடக்குது. அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அரசாங்கம் பார்க்கணும், காவல்துறை பார்க்கணும்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது. காவல்துறை நமக்கு காவலுக்கு தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது வேலை போகிற இடத்துல வேலை போயிடும். நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில் தான். அதுவும் பிள்ளைகளை கண்டிப்பாக பொம்பளை பிள்ளைங்களும் சரி, ஆம்பளை பிள்ளைங்களும் சரி, கண்டிப்பாக பிள்ளைங்கள கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கிறது பெற்றோரோட பொறுப்பு தான். விலை உயர்ந்த பொருட்களை எப்படி பாதுகாப்பாக லாக்கரில் வச்சு போட்டோம், பீரோவில் வச்சு போட்டோம். நம்ம பிள்ளைங்கள மட்டும் ஏன் பாதுகாப்பாக யாரும் பார்த்துக்காம இல்லை, இருந்தாலும் சரியான நேரத்தில் ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு தேவை. கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாண்டாலோ இல்லை வெளியில் போனாலோ அதில் தான் ஞாபகம் இருக்கணும். செல்லில் மூழ்கி மற்ற வேலைங்களில் கட்டி பிள்ளைங்க வெளியில் போன பிள்ளைங்கள மறந்துடக்கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி தான் பிள்ளைங்கள விளையாட விடணும். நம்ம வெளியில் போய் பக்கத்து வீட்டில் விளையாட யாரையுமே நம்ப முடியல. இப்போலாம் பக்கத்து வீடாக இருக்கட்டும் யாரையுமே நம்ப முடியல. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருந்து தான் இந்த மாதிரி துரோகமே ஆரம்பிக்குது. நல்லவங்கன்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளே பழக விட்டோம்னா அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட இருந்து தான் இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் நடக்குது. எவ்வளோ செய்தி பார்க்குறோம் ஒரு நாளைக்கு. நல்லா பழகணும். கொஞ்சம் முதல்ல நம்ம சொந்தக்காரங்களே பாருங்கள், நான் வந்து முன் விரோதம் காரணமாக என்னென்னமோ பண்ணுறாங்க. எதை யாரையுமே நம்ப முடியல. எல்லாமே வந்து இருக்கிறத பாதுகாத்துக்கணும். பொருட்களையும் சரி, பிள்ளைகளையும் சரி பாதுகாப்பாக வச்சுக்கிறதும் பாதுகாத்துக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.